எதிரில் ஒரு பலமான கூட்டணியே இல்லை அப்படின்றத சிஎம் அழுத்தமாக சொல்கிறாங்க. உங்கள் கூட்டணி வந்து என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கு, எதிரில் இருக்கிற கூட்டணி பலமாக கூட்டணி இல்லை அப்படின்றாரு. இங்கே வந்து பரப்புரைக்கு வர பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் வரணும், அதே போல் கவர்னரை மாற்றக்கூடாது அப்படின்றதையும் கிரிட்டிக்காக வைக்கிறோம். ஆமாம், நிச்சயமாக கவர்னரை மாற்றவே கூடாது. இது டெல்லி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு நாங்கள் எதை வேணால் தியாகம் பண்ணுறோம், இந்த கவர்னர் மட்டும் தியாகம் பண்ணவே மாட்டோம், அவர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஏன்னா இப்படி ஒரு எங்களுக்காக பரப்புரை செய்யக்கூடிய ஒரு கவர்னர் கிடைத்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. அதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். எதிரில் இருக்க பார்த்து அவர் இன்னைக்கு கிரவுண்டில் தமிழக முதலமைச்சர் போறாரு. எவ்வளவோ இடத்துல பெண்கள் அது நான் போன முறை ரெட்டலைக்கு போட்டேன், போன முறை இதுக்கு போட்டேன், ஆனால் இந்த முறை உங்களுக்கு தாங்க, நீங்கள் பண்ணுற மாதிரி யாரும் பண்ணலங்க, நான் வந்து என் புருஷன் நான் எல்லாமே இத்தனை வருஷமாக வேறு மாற்றுக் கட்சியில் தான் இயங்கிட்டு வந்தோம், ஆனாலும் இந்த முறை நிச்சயமாக உங்களுக்கு தான் அப்படின்னு உணர்வோடு அவங்களாம் வந்து சொல்கிறோம். போகிற இடத்துலலாம் மக்கள், நீங்கள் தலைவர் வண்டி போனால் மக்கள் வெளியில் அந்த பால்கனிலையும் டெரஸ்லையும் நின்று பார்க்குற அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். இப்போ ஒரு தலைவரை உணர்வோடு வந்து பார்க்கறது என்ற அந்த விஷயம் இருக்குல்ல, நன்றி கூற வர பார்க்கறது இருக்குல்ல, அது எல்லாம் வந்து சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு வரல. அந்த மாதிரி தலைவர் இவர் நன்றியோடு பார்க்குறாங்க. இப்படி ஒரு தலைவர், எனக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு லீடர், ஒரு பெருமையோட, ரெண்டு விஷயம், பெருமையோடு பார்க்குறாங்க, நன்றியோடு பார்க்குறாங்க. தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது மக்கள், அதுதான் இன்றைக்கு ஒரு தனித்துவமான ஒரு ஆளுமையாக அவர் நிற்கிறார்.